கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம். இன்றைய நாளின் தியானத்திற்கென்று தெரிந்து கொள்ளப்பட்ட வேத வசனம் யாத்திராகமம் 33 அதிகாரம் 17 வசனம். யாத்திராகமம் 33:17. கர்த்தர் மோசேயை நோக்கி, நீ சொன்ன இந்த வார்த்தையின்படியே செய்வேன். என் கண்களில் உனக்கு கிருபை கிடைத்தது. உன்னை பேர் சொல்லி அழைத்து அறிந்திருக்கிறேன் என்றார். ஆமென். என் கண்களில் உனக்கு கிருபை கிடைத்தது என்று மோசேயிடம் கர்த்தர் கூறுவதை வாசித்தோம். கிருபை என்றால் என்ன? கிருபையை குறித்து வேதம் என்ன சொல்லுகிறது? யாருக்கு கிருபை கொடுக்கப்படுகிறது என்பதை குறித்து சற்று நேரம் தியானிப்போம். கிருபை என்பது தகுதி அற்றவர்கள் மீது தேவன் காட்டும் தயவு அல்லது கருணை என்று கூறலாம். ஐஸ்வர்யவானாயிருந்த நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நமக்காக தரித்திரராய் மாறினார். இதைதான் கிருபை என்று சொல்லுகிறோம். தகுதியில்லாத நம்மை தகுதிப்படுத்த இயேசு கிறிஸ்துவே தாழ்மையின் கோலமெடுத்து இந்த பூமிக்கு வந்து நமக்காக நம்முடைய பாவங்களை கழுவி சுத்திகரிக்க தம்மையே ஜீவ பலியாக ஒப்பு கொடுத்தாரே, இது கிருபை, நம்மேல் வைத்த கருணை. தேவன் நமக்கு கொடுக்கிற ஒவ்வொரு வாக்குத்தத்தத்தையும் பெற்றுக்கொள்ள வேண்டுமானாலும் நாம் அவருடைய பிள்ளைகளாய் ஜீவிக்க வேண்டுமானாலும் இயேசு கிறிஸ்துவின் கிருபை நமக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம் என்பதை மறந்து விடாதீர்கள். நாம் நிர்மூலமாகாதிருக்கிறது கர்த்தருடைய கிருபையே. மேலும் பாவத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிற நாம் மெய்யான இரட்சிப்புக்குள்ளாக கடந்து வர வேண்டுமானால் கர்த்தருடைய கிருபை மிகவும் அவசியம் என்பதை வேதம் மிக தெளிவாக அறிவுறுத்துகிறது. இத்தகைய கிருபையின் அவசியத்தை தேவ மனுஷனாகிய மோசே நன்றாக அறிந்திருந்தார். தேவனுடைய கிருபையினாலே எல்லாவற்றையும் பெற்றுக்கொள்ள முடியும் என்பதை உணர்ந்து கொண்டார். சரி, யார் தேவ கிருபையை பெற்றுக்கொள்வார்கள் அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா, முதலாவது கர்த்தரோடு சஞ்சரிக்கிறவர்கள். கர்த்தரோடு சஞ்சரிக்கிறவர்கள் தான் தேவ கிருபையை பெற்றுக்கொள்ள முடியும். நான் உன்னோடே இருந்து நீ போகிற இடத்தில் எல்லாம் உன்னை காத்து இந்த தேசத்துக்கு உன்னை திரும்பி வர பண்ணுவேன். நான் உனக்கு சொன்னதை செய்யும் அளவும் உன்னை கைவிடுவதில்லை என்று யாக்கோபிடம் கர்த்தர் கூறுவதை ஆதியாகமம் புத்தகம் 28 அதிகாரம் 15 வசனத்தில் வாசிக்கிறோம். யாக்கோபு ஈசாக்கோடு இருந்தவரை கர்த்தர் இடைபடவில்லை. யாக்கோபு எப்பொழுது தன்னுடைய வீட்டை விட்டு வெளியேறி தனிமையாக வனாந்தரத்தில் வந்தாரோ அந்த நாளில் இருந்து கர்த்தர் யாக்கோபோடு தொடர்பு கொள்ள தொடங்கினார். ஏன் தெரியுமா? யாக்கோபு இந்த உலகத்தோடு இருந்தபோது அவன் கர்த்தருக்கென்று ஒரு இடத்தை ஆயத்தப்படுத்தவில்லை. வனாந்தரத்தில் லூஸ் என்ற இடத்தில், அதாவது வனாந்தரம் போன்று இருந்த இடத்தில் கர்த்தர் வாசம் செய்கிறார் என்பதை அனுபவபூர்வமாக உணர்ந்து அந்த இடத்திற்கு பெத்தேல் என்று பெயரிட்டான். நம்முடைய வீட்டில் ஒருவர் வந்து நம்மோடு உணவு அருந்தி நம்மோடு கூட சமாதானமாக சஞ்சரிக்க வேண்டுமானால் நமக்கும் அவருக்கும் இடையில் விசேஷித்த நட்பு இருக்க வேண்டும். அதே போலத்தான் நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நம்மோடு கூட பேச வேண்டுமானால், அவருடைய கிருபை நம்மை தாங்க வேண்டுமானால் நமக்கும் இயேசுவுக்கும் இடையில் நெருக்கமான உறவு இருக்க வேண்டும்.
எனக்கு அன்பான சகோதர சகோதரிகளே, கர்த்தர் உங்களிடத்தில் தம்முடைய கிருபையை அளவில்லாமல் ஊற்ற வேண்டுமானால், உலகத்தின் அசுத்தத்தினாலும் ஆசையினாலும் நிறைந்திருக்கிற உங்களுடைய இருதயத்தை கர்த்தர் வாசம் செய்கிற ஜெப வீடாக, அதாவது பெத்தேலாக மாற்ற வேண்டும். அப்பொழுது மாத்திரமே கர்த்தர் தருகிற நன்மைகளை அனுபவிக்கிறவர்களாய் மாற முடியும் என்பதை மறந்து விடாதீர்கள். இரண்டாவது, நியாயப்பிரமாணமாகிய தேவனுடைய வார்த்தையை சுமக்கிறவர்கள். கர்த்தர் யோசுவாவை பார்த்து இப்படியாக சொல்கிறார், நான் மோசேக்கு காண்பித்த என்னுடைய கிருபையை உனக்கும் தர வேண்டுமானால் நீ என்னுடைய வார்த்தையை எப்பொழுதும் சுமந்து செல்கிறவனாய் மாற வேண்டும் என்று. ஒருவன் என்னிலும் என் வார்த்தைகள் உங்களிலும் நிலைத்திருந்தால் நீங்கள் கேட்டுக்கொள்வது எதுவோ அது உங்களுக்கு செய்யப்படும் என்று நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து கூறுவதை யோவான் எழுதின நற்செய்தி நூல் 15ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தில் வாசிக்கிறோம். அன்று இஸ்ரவேல் ஜனங்கள் பயணம் செய்த இடத்திற்கெல்லாம் அவர்கள் உடன்படிக்கை பெட்டியை சுமந்து சென்றனர். ஏன் தெரியுமா? அந்த பெட்டிக்குள் தான் தேவ மகிமையை கீழே கொண்டு வருகிற நியாயப்பிரமாண வார்த்தைகள் இருந்தது. அந்த பெட்டிக்குள் தான் தங்களுக்கு வெற்றியை கொடுக்கிற, அவர்களுடைய வாழ்க்கையை கெட்டு போகாமல் பாதுகாக்கிற கர்த்தருடைய வார்த்தைகள் இருந்தது. அந்த பெட்டியில்தான் அவர்களுடைய வாழ்க்கையை நித்திய ஜீவன் வரைக்கும் அழைத்துச் செல்கிற, தங்களுடைய அப்பமாகிய வாழ்க்கையும் தங்களுடைய நீதியாகிய கோலையும் பாதுகாக்கிற கர்த்தருடைய வார்த்தை இருந்தது. ஆகவேதான் இந்த பெட்டியை சுமந்தார்கள். அதனால் தேவ கிருபையும் அவர்களோடு கூட பயணம் செய்தது. இன்று கர்த்தர் உங்களை தம்முடைய உடன்படிக்கை பெட்டியாக மாற்றியிருக்கிறார். இந்த பெட்டிக்குள் இருக்கிற கர்த்தருடைய வஸ்துக்கள் கெட்டு போகாமல் இருக்க வேண்டுமானால் தேவ கிருபை நமக்கு ரொம்ப அவசியமாக இருக்கிறது. இதை ஒத்துக்கிறீங்களா? இந்த தேவ கிருபை வேண்டுமானால் கர்த்தருடைய வார்த்தையாகிய இந்த சத்தியம் தேவைப்படுகிறது என்பதை மறந்து விடாதீர்கள். எனவே அணு தினமும் அவர் பாதம் அமர்ந்து அவரோடு சஞ்சரிக்கிறவர்களாக, அவருடைய வார்த்தையை வாசித்து தியானித்து அதை சுமக்கிறவர்களாக இருப்போம். அப்பொழுது தேவன் மோசேயிடம் கூறியது போல, என் கண்களில் உனக்கு கிருபை கிடைத்தது என்று நம்மை பார்த்தும் சொல்வார். சொல்வாரா மாட்டாரா? நீங்களே யோசிச்சு பாருங்க. தொடர்ந்து நாளைய தினத்தில் இன்னும் யாருக்கெல்லாம் கிருபை அளிப்பார் என்பதை பார்ப்போம். அதுவரை தேவனுடைய கிருபை உங்களை காத்து வழி நடத்துவதாக. தேவனுக்கே மகிமை உண்டாவதாக. ஆமேன், ஆமேன், ஆமேன்.